வரச்சியூர் செல்வம் மீதான கொலை வழக்கு விருதுநகர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி கார்த்திக். வணக்கம். மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வரச்சியூர் செல்வம் மீதான கொலை வழக்கை விருதுநகர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி முதன்மை மாவட்ட நீதிபதி ஜெயக்குமார் ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சொல்லி உத்தரவிட்டுள்ளார். அதாவது மதுரை மாவட்டம் வரச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி செல்வராஜ் என்ற வரச்சூர் செல்வம். இவரது கூட்டாளியான விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் கடந்த 2021ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் வரச்சூர் செல்வம் உட்பட 7 பேர் மீது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விருதுநகர் கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை விருதுநகர் உள்ள நீதித்துறை நடுவர் மன்றம் எண் 2ல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதித்துறை நடுவர் ஐயப்பன் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட வரச்சூர் செல்வம், கிருஷ்ணகுமார், சதீஷ்குமார், லோகேஷ் உட்பட 7 பேர் இன்னைக்கு ஆஜரானாங்க. வழக்கு விசாரணையை விருதுநகர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி ஜெயக்குமார் உத்தரவிட்டு பிறப்பித்துள்ளார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி 7 பேரும் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜரான சொல்லி நீதிபதி ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.